சில மாதங்களாக நம்ம பத்தி நம்ம ஜமாத்தை பற்றியும் நம்ம ஜமாத்தை சார்ந்தவர்களை பற்றியும் சில அமைப்பினர் சில கூட்டத்தினர் யூத கைகூலிகள் மாறி மாறி விளாசி தள்ளுறாங்க. யூத கைகூலிகள்னா என்ன, யூத கைகூலிகள்னா என்ன, அப்படி நம்ம ஜமாத்தை சேர்ந்த யாரு யூத கைகூலியா இருக்கிறாங்க, அப்படி அதோட ஒட்டி யூத கைகூலிகள்னு அவங்க சொன்னதுக்கு பிறகு ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு நம்ம கீழக்கரை பெண்கள் சார்பாக அந்த அமைப்பை சார்ந்த சில நபர்களிடம் கேட்கும் பொழுது, நம்ம ஜமாத்தை சார்ந்த ஒரு தாழியிடம் சென்று, மாநில அளவு தாழியிடம் சென்று, நீங்க சில ஹதீசுகளை இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதெல்லாம் குர்ஆனோட முரண்படுது, இது சகீகா இருந்தாலும் குர்ஆனோட முரண்படுதுன்னு நீங்க இஷ்டப்படி கொடுக்குறீங்களே, இது எப்படி எதுல ஆராய்ச்சி செய்றீங்கன்னு கேட்டாங்களாம். அதுக்கு நம்ம ஜமாத்தை சார்ந்த மாநில நிர்வாகி அவங்க என்ன பதில் சொல்றாங்க, நாங்க எங்கப்பா அதையெல்லாம் போய் ஆராய்ச்சி செய்யறோம், ஒரு .com இருக்குது, நக்குல்.com, அதுக்குள்ள போய் பார்ப்போம், அதுல என்ன சொல்லி இருக்குதோ அதை நாங்க அப்படியே சொல்லிடுவோம் அப்படின்னு அந்த நிர்வாகி சொல்ல, உடனே அந்த நக்குல்.com போய் கேள்வி கேட்ட அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் பார்த்தா அது யூதர்களுடைய .com. இப்ப தெரியுதா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தோட லெவலு அப்படின்னு பரப்பிட்டு இருக்கிறாங்க. அது போக அவங்களோட .comலையும் அவங்களோட நெட்லையும் எல்லாத்துலயும் நம்மளை பத்தி யூத கைகூலிகள் சொல்றாங்களே, இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? ஏன்னா நிர்வாகிகளை மட்டும் சொல்லது கிடையாது, மேல் மட்டத்துல இருந்து அடிமட்டம் வரைக்கும், ஆண்கள்ல இருந்து பெண்கள் வரைக்கும் யூத கைகூலிகள்ங்கிறாங்க. இதுக்கு நம்ம எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு இருக்கிறோம். அதை நீங்க தெளிவான பதில் சொல்லிருங்க. இதெல்லாம் பதில் சொல்றதுக்கு உரிய கேள்வியே கிடையாது. வழங்குதா? ஏன்னு கேட்டா, யூத கைகூலின்னு சொல்வதாக இருந்தால் யாரு யூதர்களுடைய கொள்கையை கடைபிடிக்கிறார்களோ அவங்க தான் யூத கைகூலிகள் சொல்லணும். யூதர்களுடைய கொள்கை என்னங்கிறது குர்ஆன்ல இருக்கிறது, ஹதீஸ்ல இருக்கிறது. மௌத்தா போகும்போது கூட ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, லஅனல்லாஹுல் யஹூத வன்னசாரா இத்தஹது குபூர் அம்பியாயிஹும் மசாஜித், நபிமார்களுடைய கபறுகளை எல்லாம் வணக்கத்தலங்களாக ஆக்கிவிட்ட யூதர்களை அல்லாஹ் சபிக்கிறான், நாசமாக்குகிறான்னு சொன்னாங்க. அப்ப கபரை யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்க அப்படியே என்ன பண்றாங்க, யூதர்களுடைய கைக்கூலி. அதனால யூத கொள்கைங்கிற ஒருத்தருடைய கைக்கூலின்னு சொல்றதா இருந்தா அவங்க கொள்கை என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். அப்ப சமாதியை வழிபடுவது பூரா யாருடைய கொள்கை, யூதர்களுடைய கொள்கை. அதே மாதிரி மத குருமார்களுக்கு கடவுள் தன்மை கொடுப்பது யாருடைய கொள்கை, அதுவும் யூதர்களுடைய கொள்கை தான். அப்ப மத குருமார்கள்ட்ட மன்னிப்பு கேட்பது, அவங்கள தெய்வீக அம்சம் பொருந்தியவர்களாக பார்ப்பது, இதுகள் எல்லாம் யார்கிட்ட வந்தது, யூத மத குருமார்கள்ட்ட தான் வந்தது. அப்ப இன்னைக்கு நம்ம தௌஹீத் ஜமாத் அப்படி யாரா வைக்கிறோமா, மத குரு உண்டா? இல்ல. ஆனா அவங்க என்ன இருக்கிறாங்க, ஷேக் முரீது, அவர் பார்த்தாலே பாக்கியம், அவர்கிட்ட முறிதி சீட்டு வாங்கினாலும் சொகுத்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கல்யாணம் காட்சி கர்மாதி எதா இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டு செஞ்சா நல்லபடியா இருக்குங்கிறாங்க. அப்போ ஒரு மனிதனை இறைத்தன்மை உள்ளவனாக மாத்துற தன்மை அது யூதர்களுடைய கொள்கை. அந்த கொள்கை என்ன செய்யறாங்க, இவங்க தான் வாழ்க்கையில கடைபிடித்துக் கொண்டிருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய வசனங்களை அற்ப விலைக்கு விற்காதீங்க என்பது யூதர்களை நோக்கி அல்லாஹ் சொன்னது. லா தஸ்தரு பி ஆயாத்தி சமனன் கலீலா, என்னுடைய மார்க்கத்தை அற்ப விலைக்கு என்ன செய்யாதீங்க, விற்காதீர்கள். மார்க்கத்தை விற்கிறதுனா குர்ஆனை புரிண்டுபட்டு விற்கிறது அர்த்தம் கிடையாது. மார்க்கத்தை மறைக்கிறது, காசுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யறது, பணக்காரனுக்கு ஒரு ஃபத்வா, ஏழைக்கு ஒரு ஃபத்வா என்று கொடுப்பது. இந்த மாதிரி எல்லாம் இந்த ஜமாத்தில் ஒரு ஃபத்வா கொடுத்தா நீங்க பார்க்க முடியுமா? ஆனால் மதரசாவுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஃபத்வா வேணும், காசு தான் வித்தியாசமா இருக்குமே தவிர நீங்க செய்வது கூடும்னு சொல்றதுக்கு ஃபத்வா தரக்கு ஆளுங்க இருக்கிறாங்க. ஷரியத் ஃபைனான்ஸ் ஒரு வட்டி கடை நடத்தினாங்க, ஷரியத்துன்னு வார்த்தை சேர்த்துக்கிட்டாங்க, இது கூடும்னு ஃபத்வா கொடுக்குறான். காசை வாங்கிட்டு ஷரியத் வட்டி கடை என்ன செய்யும், கூடும்னு ஃபத்வா கொடுக்குறான். எங்க மதரசாவில் ஃபத்வா கொடுக்குறாங்க. லாட்டரி கடை அந்த காலத்துல திறந்தாங்க ஆரம்பத்தில், எம்ஜிஆர் காலத்துல. அப்ப லாட்டரி கடையில ஒரு அசத்து போய் பாத்தியாவது படம் எடுத்து போட்டிருந்தாங்க. முதல் அல் பாத்தியான்னு சொல்லி லாட்டரி கடையில பாத்தியா போதுறாரு. இப்படி எல்லாம் இருக்கிற காட்சியை பாக்குறோம். பள்ளிவாசல் யூதர்களுடைய முக்கியமான இம்பார்ட்டன்டான தொழில் வட்டி தான். அதாவது அவங்க சபிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன, வட்டியினால அக்லிஹுமுர் ரிபா, வட்டியை சாப்பிட்டதனால தான் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள், நபிமார்களுடைய நாவுகளால் சபிக்கப்பட்டார்கள் அல்லாஹ் சொல்றான். இந்த வட்டியை நஞ்சி மாதிரி வெறுக்கிற ஒரே ஜமாத்து நம்ம ஜமாத்து மட்டும்தான். பள்ளிவாச இடத்தை வட்டி கடைக்கு வாடகை கொடுக்கறான். யாரு, யூத கைக்குலி நம்மள சொல்லக்கூடியவன். பள்ளி வாசலுக்கு சொந்தமான இடத்துல பேங்க் வைக்கிறதுக்கும் வட்டி கடை நடத்துறதுக்கு வருமானம் வருதுங்கிறதுக்கா எத்தனை பள்ளியில உங்களுக்கு எடுத்து காட்டணும்,
இப்ப யூதனுடைய வேலை, யூதன் தான் வட்டியை வச்சு அடிப்படையா செய்யறான். நம்ம சமூகத்திலேயே வீட்டுக்கு வீடு வட்டி கொடுத்து வாங்கக்கூடியவர்கள் வந்து தௌஹீத் ஜமாத்துல ஒரு ஆள் காட்ட முடியுமா? வாங்கி விட்டால் பைலாவில் இருக்க லாஸ்ட் பக்கத்தை எடுத்து பாருங்க. அவங்க எல்லாம் வட்டி வாங்கிட்டாங்கன்னா என்ன செய்ய முடியாது, நிர்வாகிகளை வர முடியாது தெளிவாக நம்ம ஜமாத்துல விதியில எழுதி வச்சிருக்கிறோம். கிளைக்கு கூட ஒரு நிர்வாகியா வர இயலாது. ஆனால் வட்டியை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். பேங்க் வட்டி வாங்கினா என்ன தப்பு என்று நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பல வட்டிகளை ஹலாலாக்கி கொண்டிருக்கிறார்கள். மக்களும் அந்த வட்டியில மூழ்கி போய் என்ன செய்யறாங்க, திளைத்து கொண்டிருக்கிறார்கள். வட்டியை நஞ்சி மாறி வெறுக்கக்கூடியதாக நம்ம தான் இருக்கிறோம். அப்ப வந்து எல்லாமே யூத தர்கா வழிபாடு, கொடிமரம், தேரு, சந்தனம், என்னென்ன இவங்க செய்யறாங்களோ, தாயத்து, தட்டு, அனைத்தும் அங்கிருந்து வந்தது. அனைத்தும் இந்த நியூமராலஜி போட்டு நம்பர் போடுறாங்க, தல்சமாத்து, அது எல்லாமே யூதனுடைய ஹீப்ரு மொழியிலிருந்து வந்ததுதான். அப்ப இவங்க செய்யற அனைத்துமே யூதனுடைய கைக்கூலிகளாக இருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும், நம்ம செய்யற அனைத்தும் யூதர்களுக்கு சம்மட்டடியா இருக்கிறது. தௌஹீத் ஜமாத்துல சொல்ற அனைத்துமே யூதனுடைய கொள்ளைக்கு என்னவா இருக்குது, கடுமையான ஒரு மரணடி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது என்பதை நீங்க என்ன செய்யணும், ஃபர்ஸ்டே புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்னு. ரெண்டாவது வந்து இந்த யூதன் வந்து ஏதாவது காசை கொடுக்கறான், அந்த பணத்தை கொடுத்து செய்றான்னு சொல்லி சொல்றாங்கன்னு வைங்க, யாரு கொடுப்பான்? அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவனுக்கு தான் கொடுப்பான். அப்ப வந்து இவங்க சப்போர்ட்டா இருந்தா இவங்களும் கொடுக்கலாம் சொல்ல மாட்டோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிறுக்குத்தனமா நம்ம சொல்ல மாட்டோம். கொடுக்கறதா இருந்தா உனக்கு வேண்டா தரலாம், தர்கா கட்டுறதுக்கு வேண்டா தரலாம். ஏன், கொள்கை ரொம்ப மேட்சாகி போய்கிட்டு இருக்கிறதுனால அந்த தரலாம்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு நாங்க இட்டுக்கெல்லாம் சொல்ல மாட்டோம். யூதன்ட்ட பணம் வருதுலாம் பைத்தியக்காரத்தனமான என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். வராது. அந்த ஒரு நாட்டில இருந்து பணம் வர்றது என்பதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு நிறைய ரூல்கள்லாம் இருக்கிறது. அப்படிலாம் என்ன செய்யாது, நம்ம அந்த நாட்டுக்கு போயிருக்கணும், அவன் இங்க வந்து நம்மள வந்து பார்த்திருக்கணும், நமக்கு அவனுக்கு தொடர்பு இருக்கணும், உனக்கும் இல்லை எனக்கு இல்லை, நாங்க அந்த மாதிரி அவதூறுலாம் சொல்ல மாட்டோம். ஆனால் பணம் வந்து அவன் கைக்கூலி வாங்கி கொண்டு செய்யறதா இருந்தால் அதிக சான்ஸ் யாருக்கு இருக்கிறது, இவங்களுக்கு தான் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டா, ஏதோ ஒரு மேலாண்மை குழு ஏதோ .comல இருக்குன்றாங்களாம், அதுல உள்ளதை பார்த்து சொல்றோம்னு சொன்னாரான்னு சொன்னா, இது வந்து மார்க்கத்தில் என்ன இருக்கணும், இதுக்கெல்லாம் 80 சவுக்கடி கொடுக்கணும். எவன் மேலாண்மை கொண்டு வா சொன்னால இன்னாலும் சொன்னான்னு சொல்லணும். ஒருத்தனும் சொல்ல மாட்டான். சொல்லக்கூடியவன் தௌஹீத் ஜமாத்துல உறுப்பினரை கூட இருக்க மாட்டான். எவனோ ஒருத்தனை செய்யறான், மேலாண்மை குழு ஒருத்தர் சொன்னாரா, எங்க இதெல்லாம் எடுக்கிறியண்டு இந்த மாதிரி ஒரு .com என்னமோ சொன்னாங்களாம், அதுல பார்த்து அப்படி யூதனா இருக்கான்டா, அது எவன் சொன்னா கொண்டு வாவன, இந்த பேரை முதல்ல நாங்க கேள்விப்படுறோம். இந்த யூதனுக்கு நம்ம அதுல போறோம். குரான் ஹதீஸ்ல உள்ளதை நம்ம சொல்லுகிறோம். குரானுக்கு மாற்றமான ஹதீசுகளை எடுத்துக்கொள்ள கூடாது என்பதற்கு ஹதீஸ் உசூல்லையே இருக்குது என்று புத்தகங்கள் எழுதியிருக்கிறோம். ஹதீசுகள் குரானுக்கு முரண்படுமா, அந்த புத்தகத்தை படிங்க. ஹதீசுகள் குரானுக்கு முரண்படுமா, அதுல என்னென்ன காரணம் வச்சு நம்ம எழுதியிருக்கிறோம், இன்னென்ன காரணங்களால் குரானுக்கு மாற்றமான ஹதீஸை எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு ஆதாரத்தோட எழுதியிருக்கிறோம். அந்த ஆதாரங்கள் தான் இந்த முடிவுக்கு காரணமே தவிர எவனை இமாம்களை பின்பற்றக்கூடாதுங்கிறோம், சஹாபாக்களை பின்பற்றக்கூடாதுங்கிறோம், .com போய் பின்பற்றிட்டு போயிருவோமா நம்ம? அப்படி பண்ணனா நீங்க ஒத்துக்குருவீங்களா? உங்களை ஆதாரம் இல்லாம சொன்னா, ஆதாரங்களை உங்கள் முன்னாடி எடுத்து போட்டு அதுல திருப்தி அடைஞ்ச பிறகுதானே மக்கள் ஏத்துக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. எல்லா வகையிலையும் யூதனுடைய கைக்கூலிகளுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மனுஷனை கடவுளாக்குறதுல இருந்து அத்தனையும் யூதனுடைய வேலை. மத குருமார்களை கடவுளாக்கி கொள்வது யூதனுடைய வேலை. இது எல்லாத்தையும் செய்து கொண்டு என்ன செய்யறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஆட்க வந்து மைனஸ் ஆகிட்டு இருக்கிறாங்களா, என்ன சொன்னா சரியா வரும், இப்படி விட்டு யூதனை இயற்கை நமக்கு பிடிக்காதுல்ல, இயற்கையாவே யூதர்கள்னா முஸ்லிம்களுக்கு பிடிக்காது, அதுக்காக வேண்டி அதை சொல்லி பார்ப்போம் அப்படின்ற. இன்னைக்கா சொல்றாங்க, நீ யூத கைக்கூலி சொன்னது வந்து 1980 சொல்ல ஆரம்பிச்சாங்க, நீ சொல்லிக்கிட்டே தான் இருக்கிற, மக்கள் என்ன செய்யறாங்க தெளிவா எடுபடல. உண்மையா இருந்ததானே எடுபடும், பொய்களையும் கட்டுக்கதையும் சொன்னா எடுபடவா செய்யும். அப்ப அதனால வந்து இதெல்லாம் வந்து அந்த யார் உங்கள்ட்ட சொன்னாங்களோ சட்டையை பிடிச்சி கேட்கணும், சொன்ன ஆள் மேலாண்மை குழுங்கிற அவர் யாருன்னு எவன் சொல்லவன ஆதாரத்தோடு நிரூபிக்கணும். நீ ஒரு ஆள் என்ன செய்ய மாட்டாங்க, அப்படி சொல்ல மாட்டாங்க. குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கிற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த முடிவை எடுக்கிறோம் என்றுதான் சொல்வார்கள். கேட்டால் அதற்கான ஆதாரங்களை தருவார்கள். அவர்கள் தராவிட்டால் கூட புத்தக வடிவமாக உங்க அத்தனை பேருக்கும் தந்திருக்கிறோம். குர்ஆனுக்கு முரண்பட்ட ஹதீஸை ஏன் ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதை குருட்டாம்போக்குள்ள உங்களை நம்ப சொல்லுகிறோமா, நூல் வடிவில் உங்களுக்கு தந்துட்டோமா? நூல் வடிவில் வாங்கி பார்த்துக்கிறங்க, ஹதீஸுகள் குர்ஆனுக்கு முரண்படுமா இப்படிங்கிற புஸ்தகத்தை எழுதியிருக்கிறோம். அதை வச்சு நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிறீங்க.